வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வெஜிடபிள் பாஸ்தா பண்ணியிருக்கேங்க. கேரட், பீன்ஸு, பட்டாணி போட்டு, தக்காளி பியூரி போட்டு வெஜிடபிள் பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமா தோசை, சாம்பாருங்க. இன்றைக்கி இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். வெஜிடபிள் பாஸ்தா அண்ட் தோசை, சாம்பார். மதியம் லஞ்சுக்கு புளி சாதம் பண்ண போகிறேங்க. அதுக்கு எல்லா பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நல்லெண்ணெயிலே தாளிக்க போகிறேங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடுகு, வேர்க்கடலை, சீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயம் போட்டு சாதம் வடிச்சிட்டேங்க. பெருங்காயம் போட போகிறேங்க. நல்லா பருப்பெல்லாம் பொன்னிறமாக ஆனதும் கரைச்சி வச்சுருக்கேன் புளியை சேர்த்து கொதி விடணுங்க. புளி கூட உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கோங்க கலர் கோசம். இப்போ பாருங்கள், இந்த புளி பேஸ்ட்டு நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. இப்போ சாதம் போட்டு கலர போகிறேங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சாதம் போட்டுட்டு இது கூட இந்த பொடி வந்து இட்லி மிளகாய் பொடிங்க. நம்ம வறுத்து அரைக்கணும்னு தேவையில்லை, இட்லி மிளகாய் பொடி போட்டாலே போதும். இதை பாருங்கள், சாதம் போட்டு அந்த இட்லி மிளகாய் பொடி போட்டு அந்த புளி கரைசலில் சாதம் நல்லா கலரி விட்டுக்கிறேங்க. நம்மளோட புளி சாதம் ரெடிங்க. இது கோயிலில் கொடுக்குற புளி சாதம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு சிம்பிளான புளி சாதம். அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி நீள நீளமாக போட்டு சிக்கன் 65 பவுடர் போட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சிம்பிள் லஞ்ச் இது தாங்க. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கிறேங்க. புளி சாதம், பொட்டேட்டோ, அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.